சத்தியவாக்கு பார்வதி அம்மா சத்தியவாக்கு உள்ள கணக்கு 7 சமத்து பிறகு கடைசி அத்தியாயத்தில் சத்தியவாக்கு வாங்கினவன விடணும், கணக்கை விடணும். நீதி அரசரா ஐயா கடவுள் ஆண்டார். அதுக்கப்புறம் ஆண்ட கணக்கில் பணிவடை செஞ்சவன் 2 பேர். அதான் திருச்செந்தூரும் முக்கில் இருக்கான்லடா பேர் விநாயகர் முருகன் வச்சு கும்பிடுதில் இவனுக்கு பதவி கொடுத்தார். புரியுதா? பதவி கொடுத்தார், ஆளுநருக்கு பதவி கொடுத்தார். இந்த 2 பேரும் இலங்கை சுலோனில் பிறப்பில் தூக்கினார். அங்கே இதுதான் முதல் பிறப்பு. கைலாசத்திலேருந்து கிராம மானிட பிறவியை உருவாக்கி கொண்டு போனார் ஐயா கடவுள். இலங்கை சுலோனில் தூக்கினார். இவன் பூரா அங்கே கிடந்தவன் 2 பேரும் கணக்கை முடித்து பதவி கொடுத்தாரு. நல்லபடியாக ஆளணும், என் காலடியில் ஒப்படைக்கணும்னு சொல்லி. இந்த வாக்குவாதத்தில் லிங்கத்திலேருந்து அமர்வார், லிங்கத்திலேருந்து பேசுவார். இந்த லிங்கத்தை வெளிநாட்டிலையும் உற்பத்தி ஆகியிருந்தவன் இவனுங்களோட கன்சல்ட் ஆகிப்போச்சு, எல்லா பேச்சுவார்த்தை ஆகிப்போச்சு. கடவுளில் ஆடுதாரு, நீதி அரசரில் ஆடுதாரு. இவர் பாடுறா இந்த லிங்கத்தோடு கொடுக்க முடியுமான்னு இவனுங்க 2 பேரும் சத்தியவாக்கு. இது வேறு வாக்குவாதம், அது இப்போ சொல்ல முடியாது. அந்த வாக்குவாதத்தில் இந்த 2 பேரும் சத்தியவாக்கு வாங்கிட்டான். முருகனும் விநாயகரும் கணக்கு முடிக்கணும்ல, அதனால் சத்தியவாக்கில் லிங்கத்தோடு நான் வெளிநாடு தூக்கி விட போகிறேன். இது சாதியாக இவன் வச்சு பூமியை பாழாக்கணும், அசிங்கம் பண்ணணும்னு வச்சுட்டான். அது கடவுளில் இவர் நீதி அரசர் கடவுள் சத்தியவாக்கு கொடுத்துட்டார். என்னுடைய வாரிசு வரையில் புட்டாக எடுத்து விடும்டா. கடைசி சத்தியவாக்கில் திண்டுக்கல் பூட்ட நீ பூட்ட முடியுமான்னு இந்த 2 பேரை கேட்டான். இப்போ 2 பேர் கணக்கை முடிச்சு திண்டுக்கல் பூட்டிட்டார். முக்கால் சத்தியம் உலக நாடு பூமியை பூட்டிட்டார் ஐயா. இவனுடைய சத்தியவாக்கு இந்த பூட்டுக்குள்ள முடிச்சிட்டார். முக்கால் சத்தியம் பூட்டிட்டாரா?